அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் ஆக்சுவலி ஒரு வாரமாக பயங்கர பிஸியாக இருந்தோம். ஏன்னா குழந்தையோட அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு அது இதுன்னெல்லாம் போயிட்டு இருந்தது. அதனால் என்னால் ஒன்றுமே அப்லோட் பண்ண முடியலை, எடுக்கவும் முடியலை. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி ஏகாதசி, அதுக்கே ஒரு பதிவு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவுமே பண்ண முடியலை. பட் ஞாபகம் எல்லாம் இருந்தது. அக்டோபர் 17 உங்களுக்கே தெரியும், நம்ம யாகம் நடத்தினோம் இல்லையா? அது முடிஞ்ச உடனேயே ரொம்ப சர்ப்ரைசிங் விஷயங்கள் நடந்தது. அது ஆக்சுவலி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. முதல்ல எடுத்தோம் அந்த வீடியோ தான் முதல்ல. ஏன்னா எனக்கே ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. ஆக்சுவலி அந்த குரூப்பில் இருக்கிறவாளுக்கு தெரியும், ஆனால் மற்றவாளுக்கெல்லாம் தெரியாது அதை பற்றி. நம்மளோட பிரசாதம் வந்து போய் சேரும்போது அந்த டிவோட்டி இருந்தது அவளோட ஆஃபீஸில். அங்கேருந்து நேராக அவள் வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அவளுக்காக காத்துட்டு இருந்தது. அதை அவளே சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குமா? எதுக்காக இதை சொல்கிறோன்னா, ஆக்சுவலி பிரசாதம் தானே, நம்ம பலரும் நினச்சிப்போம், ஓகே பிரசாதம் வந்திருக்கு அவ்வளோதான் நினச்சிப்போம். பட் அந்த பிரசாதம் வந்து எவ்வளோ ப்ரீஷியஸ், சுவாமி வந்து எவ்வளோ அழகாக காமிக்கிறார் அப்படிங்கிறது இந்த டெவோட்டி சொல்லும்போது தான் நமக்கே ஒரு விதமான ஒரு ப்ராஸ்பெக்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆஸ்பீஷியஸாக சுவாமி போய் அந்த பிரசாதத்தை ரிசீவ் பண்ண எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு அனுபவம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் அதை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு தெரியாது, அதை கேட்கும் போதும் அதை பார்க்கும் போதும் தான் நம்மளால் உணர முடியும். ஒரு குட்டி குழந்தைக்கு என்ன தெரியும் இல்லையா? ஆனால் அது மூலமாக சுவாமி நடத்துகிற அந்த நாடகம், அந்த லீலையெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே உண்மையிலேயே மெய் சிலிர்த்து போகிறது. அந்த காட்சி இப்போ உங்களுக்காக பாருங்க. ஓம் சாய்ராம். என் பேர் வந்து மோகன சுந்தரி. நான் வந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன். ஆக்சுவலி ஒரு நாள் வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து சுரேஷ் சாரோட அந்த ஹோமத்தோட இது பார்த்தேன். வாட்ஸ்அப்பில் வந்து அவர் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரு. அப்போ சரி ஓகே, நான் ரிப்பீட்டடாக அதை பார்க்கும் போதெல்லாம் எல்லா இடத்துலையுமே அதுக்கு எனக்கு தெரியற மாதிரி இருந்துச்சு. அதில் ஏதோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நானும் ஒரு 2 months முன்னாடி தான் ஹவுஸ் வார்மிங் முடிச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள், நிறைய போராட்டங்கள், என்ன சொல்றது, நிறைய கஷ்டங்களை தாண்டி ஒரு வீடு, என்னோட ஹஸ்பண்டோட கனவு அது. அந்த வீட்டுக்குள்ள நாங்க புண்ணியர்ஜனை பண்ணி சந்தோஷமா உள்ள வந்துட்டோம். ஸோ இது பண்ணிட்டோம். இந்த வாட்ஸ்அப்ல எனக்கு இது பார்த்துட்டே இருக்கவும் சரி ஓகே, ஏதோ பாபா சொல்றாரு அப்படிங்கறக்காக சரி நம்ம இதை கட்டுவோம், அமௌண்ட் கட்டி அந்த ஹோமத்துல நம்ம டைரக்டா கலந்துக்க முடியாட்டியும் பிரசாதம் அனுப்புவோங்கிற மாதிரி நான் சுரேசர்கிட்ட பேசியிருந்தேன். ஸோ அவர் சொன்னாரு பிரசாதம் உங்க வீட்டுக்கே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் அமௌண்ட் பே பண்ணேன். ஹோமமும் முடிஞ்சது. அவங்க எல்லாத்து மாதிரியே எனக்குமே ஒரு நாள் பிரசாதம் ரிசீவ் ஆச்சு. அப்போதான் அவரோட மிராக்கிளும் நடந்துச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ். நான் கரெக்டாக ஆக்சுவலி ஆஃபீஸ் அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன். ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்கும்போது எனக்கு கால் வந்துச்சு. கரெக்டாக நான் அந்த டைமில் வெளியே போயிட்டேன். எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி சென்னையிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, ஐ மீன் ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நான் போய் அதை வாங்கி பார்க்கும் போது யூஸ்வலி பிரசாதம். சரி ஓகேன்னு ஆஃபீஸ் கொண்டு போயிட்டு சரி நம்ம டிலே பண்ணாமல் வீட்டில் போய் வச்சு சாமி கும்பிட்டுருவோம் அப்படின்ட்டு நான் அந்த அன்னைக்கு வீட்டு முன்னாடி வந்து இறங்குறேன். எனக்கு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரில. என் பொண்ணு வந்து 4th standard படிக்கிறா, பிரணவிகா. அவ வந்து எதுவோ எழுதியிருந்தா, என்னடா வாசல்ல ஏதோ எழுதியிருக்காளே அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது வெல்கம் ஹோம் சாய்பாபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா. அந்த குழந்தைக்கு நான் பிரசாதத்துக்கு அமௌண்ட் கட்டினதும் தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்னைக்கு நான் பிரசாதம் என் கையில கொண்டுட்டு வருவேன்னும் அந்த குழந்தைக்கு தெரியாது. பட் அந்த குழந்தை ஏன் அப்படி எழுதிச்சு, யார் அதை எழுத சொன்னா, என்ன அதோட அது எப்படி அவளை தூண்டுச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. உள்ள வரும்போது எனக்கு என்னமோ பாபாவையே கூட்டி கொண்டு, ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்கூடயுமே பாபா இருக்காரு, அது 100%. பட் இந்த பிரசாதம் கொண்டு வரும்போது நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணி கட்டுறோம். இத்தனைக்கும் அவங்கள நான் பார்த்தது இல்லை, அங்க என்ன ஹோமம் நடந்துச்சு எதுவுமே தெரியாது. ஓகே ஏதோ ஒரு ஹோமம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சு பண்ணேன், டு பி ஃப்ராங்க். பட் அந்த பிரசாதம் என் கையில இருந்து என் வாசலுக்குள்ள வரும்போது என் பொண்ணு வெல்கம் ஹோம் சாய்பாபான்னு எழுதும் போது நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் தட், எக்ஸ்பிரஸ் தட். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவரே உள்ள வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். வந்த உடனே பூஜைகள் பண்ணி அவருக்கு அதோட பிரசாதத்தை நாங்களும் வச்சுக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. டெஃபினட்டா பாபா வந்து அவங்க நடத்துற பூஜையில அவரோட ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் அதுல யார் யார் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அதை நான் ரியலைஸ் பண்ணினேன். எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நான் ரியலைஸ் பண்ணேன். ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஜோதி மேம், தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார்.
கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. எங்களை மாதிரி நிறையா பேர்த்தோட மனசில் இருக்கிற பேர்டன்ஸையும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், சந்தோஷங்கள் இது எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்றது, நீங்க கஷ்டத்தை எல்லாம் போக்கி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தீங்க. நான் எவ்வளோ என்ன சொல்றது, ஆஃபீஸ் டென்ஷன், ஒர்க் டென்ஷன் இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா உள்ள வரும்போது என் பொண்ணு இப்படி எழுதி இருக்கும் போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் தட். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் அ லாட் மேம். நீங்கள் பார்த்தே இல்லை, இப்போது நம்மளுக்கு தெரியறதா நம்மளை தேடி வரக்கூடிய பிரசாதம் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது. பிகாஸ் நம்ம நினச்சிக்கிறோம் இதுதான் வந்திருக்கு, இவ்வளோதான். சுவாமி ஒரு சின்ன விஷயம் சுவாமியோட இடத்துலேருந்து வந்தாலும் அதற்கு பெரிய மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறது இல்லையா? நமக்கு முன்னாடி சுவாமி அங்கே இருப்பார் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத இதை காமிக்கிறது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கள், பண்ண அத்தனை பேருக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் அவளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். அது இல்லைனாலும் இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருக்கும் அவளோட விருப்பங்கள் நிறைவேறட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, அடுத்ததான் நான் சும்மா ஒரு சர்ப்ரைசிங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். வரப்போகிற டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் அடுத்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நான்.